இட்ஸ் சண்டே மார்னிங் 9 o'clock போல் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தது. நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் வந்திருந்தேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பணும்ல, அதனால் அதுக்குள்ளார நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி விட்டு ஜஸ்ட் கரைச்சி மட்டும் விட்டால் போதும். பாகுலாம் காசணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 2 கப் கேழ்வரகு மாவு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். அப்போது 1/4 கப் பொடிச்ச வேர்க்கடலை, 1/4 கப் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. இட்லி பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பிளேட்டில் நம்ம பிடிச்சி வச்சிருந்த எல்லா கொழுக்கட்டையும் அரேஞ்ச் பண்ணி 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அல்டிமேட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.